சார், குரு பெயர்ச்சி நல்லதுன்னு சொல்றாங்க. குரு பெயர்ச்சி நடந்ததுனாலே எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. நானும் ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு கஷ்டம் மட்டும் தான் நடக்குது. எனக்கு எந்த நல்லதும் நடக்கல சார். ஏன் இது மாரிலாம் நடக்குது? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது பெரும்பாலும் நெறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு. ஆக்சுவலா இப்போ உங்களுடைய ராசி சிம்ம ராசியாவோ, ஒரு மீன ராசியாவோ, இல்ல ஒரு ரிஷப ராசியாவோ இருக்குன்னு நம்ம ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். அப்படி நீங்க இந்த ராசியில இருக்கும்போது, ஒரே தெருவிலே எத்தன பேர் உங்க ராசியில இருப்பாங்க? ஒரே குடும்பத்திலே கூட ஒரே ராசி சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க. ஒரு மாவட்டத்துல, ஒரு மாநிலத்துல, ஒரு நாட்டுல எவ்வளோ பேர் இருப்பாங்க. அந்த லட்சக்கணக்கான பேருக்கும் உங்களுக்கு நடக்கிற அதே சூழ்நிலைகள் தான் நடக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அப்போ நாம இந்த சூழ்நிலையில நாம எப்படி முடிவு எடுக்கலாம்னா, ராசி பலன வச்சு நம்ம மட்டும் முடிவு எடுத்துற முடியாது. உங்க ஜாதகத்துல என்ன கிரகம் தடையா இருக்கு? ஏன் பிரார்த்தனைகள் பலிதமாகல? நாம என்ன மாதிரியான விஷயத்த முயற்சி பண்ணணும்? நாம என்ன பரிகாரம் பண்ணணும்? அல்லது பிரார்த்தனை பண்ணணுமா? இத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க அந்த கோவிலுக்கு போகும்போது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க யார போய் பார்க்கணும்? என்ன பண்ணணும்? ஏதாவது இத மாரி முயற்சி பண்ணி பார்க்கலாமான்னு யார்கிட்டயாவது உதவி கிடைக்கும். உங்களுக்கு மனசு கொஞ்சம் நல்ல ஒரு திருப்தியான சூழ்நிலை குடுக்கும். நீங்க பண்ற முயற்சிகள் பலிதமாகறத நீங்களே பார்க்க முடியும். அப்ப நம்ம சரியான வழிகாட்டுதல் எடுத்துக்கணும்னா, நம்ம சுயஜாதகப்படி என்ன திசாபுத்தி நடக்குது? என்ன சூழ்நிலைகள் நடக்குதுன்றத பொறுத்து நம்மளுடைய பிரார்த்தனைகள் மாறுபடும். அத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது தான் நமக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும். நன்றி.